இந்த தீ வேற எரிஞ்சு தொலைய மாட்டேக்கு. அப்பா ஒரு வழியா பிடிச்சிருச்சு. காலையிலேயே என்ன மண்டகனம். அம்புஜக்கா, ஏன் அம்புஜக்கா என்ன வேற விடுப்புல சோறு பண்ணிட்டு இருக்கீங்க? வாட்டி சின்ன பொண்ணு, என் நேரத்தை பாத்தியா? காலையிலேயே கேஸ் தீந்துட்டு இன்னும் அரை மணி நேரத்துல இவ்வளவுக்கு சாப்பாடை கட்டி கொடுக்கணும். என் நேரத்தை பாரு. டீ வேற பிடிக்காம அதுக்கிட்ட இவ்வளவு நேரம் போராடிட்டு கிடந்தேன். இப்பதான் அந்த ஒலையே கொதிக்குது. ஐயோ, எங்க வீட்டுல வந்து பொங்க வேண்டியதானக்கா? எதுக்கு இருக்கு சட்டி பொட்டியெல்லாம் தூக்கிட்டு அங்க வந்து இருந்து பொங்கனா நல்லா வாட்டி இருக்கும் காலையிலேயே. சின்ன பொண்ணு எனக்கு ஒரு உதவி பண்ண. என்ன உதவிக்கா சொல்லுங்க. உங்க அம்மாட்ட போய் ஒரு சிலிண்டர் இருக்கான்னு கேட்டு வாட்டி. ஏக்கா அது கேக்குறதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்தேன். முக்கியமான விஷயமா என்ன டி? நம்ம ஊர்ல 100 நாள் வேலையை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே டி? என்னையில இருந்து? இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடியாத்தே, இன்னையில இருந்தாடி? இன்னும் நான் வேலையே முடிக்கலையே வீட்ல. போன வாரம் தான் 100 நாள் வேலை வருதுன்னு அரசல் புரசலா பேசிக்கிட்டாவோ. அது இன்னைக்கும் தெரியாம போச்சே. இவளுக்கு சோத்தை கட்டி கொடுத்துட்டு வரணுமே. ஏக்கா பதறாத, நீ இருந்து மெதுவா சமையல் முடி, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். சோறு மட்டும் வெதுட்டுனா கவுதி அவளோட டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துட வேண்டி. நேத்து உள்ள வத்த குழம்பு இருக்கு. சூப்பர்க்கா, நல்ல ஐடியா. இது என்ன மீன்லாம் வாங்கி வச்சிருக்கு, இன்னைக்கு மீன் குழம்பாக்கும். ஆமா, இப்ப மீன் வைக்கிறதுக்கு தானே எனக்கு நேரம் கிடக்கு. சிலிண்டரே இல்லாம இருக்கேன், கேஸ் வேற தீத்துட்டு மண்டை காஞ்சி அலையிறேன். எங்க மாமியா இருக்கு பேரு என்கிட்ட கேட்காம மீன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காவோ. அவள்கிட்ட தான் இன்னைக்கு குழம்பு வைக்க சொல்லணும். ஏக்கா, என்னதான் உங்க மாமியார் வில்லங்கமான ஆளா இருந்தாலும் அவங்க வைக்க மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. என்ன டேஸ்டா வைக்கும். ஆமாட்டி, பெருசா மசாலா ஒண்ணும் போட்ட மாதிரி இருக்காது. ஆனா குழம்பு டேஸ்டா இருக்கும். ஒரு தக்காளி, ஒரு கை சின்ன வெங்காயம், அப்புறம் ஏதோ வீட்டுல இருக்க மசாலா தான் தூக்கி போடுவோம், புளியை கரைச்சி ஊத்துவோம். குழம்பு அவ்வளோ அருமையா இருக்கும். எனக்கும் பிடிக்கும் டீ சின்ன பொண்ணு. இவ்வளவு என்ன புரண்டி பேசுறாவோன்னு ஒட்டி கேட்கலான்னு வந்தா பரவாயில்ல, நல்ல விதமா தான் பேசுறாளுவோ. என் மருமவன் நல்லவ தான். என்னைய பத்தி ஒரு குறையும் சொல்லலையே. என்ன கதவுக்கு பின்னாடி ஒரு மொட்டை எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. ஐயே, பாத்துட்டாளே. என்ன சுவார பொங்கிட்டியா? கேஸ் தீந்து போயிடுச்சு. என்னத்த பொங்க? இந்த வேற வடப்புல வச்சிருக்கேன். எப்ப பொங்கி முடிக்கவோ தெரியல. எத்தே, எனக்கு இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்கு. அதனால போகணும். சோத்தை மட்டும் பொங்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல வத்த குழம்பு இருக்கு, அதை ஊத்தி பிள்ளைகளுக்கு விரைவி கொடுத்துருங்க. இன்னைக்கு ஒரு நாள் பிள்ளைகளை காலேஜுக்கு கிளப்பி விட்டுருங்க. நாளையில இருந்து நான் காலம்பரை எழுந்திரிச்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிருவேன். எனக்கே உட்கார கடையில எந்திக்க கடையில முட்டிலாம் வலிக்கு முட்டி சேர்த்து போய் அலைகிறேன். என்னையே இவ்வளவு வேலை சொல்றிய? ஆமா, முட்டி வெளிச்சு போய் தான் இருக்காவோ. அதான் அந்த பிள்ளை வந்த உடனே ஒட்டி கேட்க வந்திருக்காவோ. அங்க இருந்து ஊர்ல இருந்து வந்து கொஞ்சமாவது ஒத்தாசையா இருக்க வேண்டாமா? அப்ப நான் அவள்கிட்ட சொல்லிட்டு போறேன். அவளோட டிஃபனை வச்சிருவாளுவோம். நீங்க அந்த சோப்பால போய் உட்காருங்க, உங்களுக்கு முட்டி வலிக்க போகுது. பரவாயில்ல, கிளப்பி விடுறேன். என் பேத்திக்கு வைக்காம வேற யாருக்கு செய்ய போறேன். சிலிண்டருக்காக வந்தாலும் வருவான். என் போன இங்க வச்சுட்டு போறேன். எம்டி சிலிண்டரை வாசல்ல வச்சுட்டு போறேன். ஆனா எடுத்துட்டு ஃபுல்லா கொண்டு வந்து வைக்க சொல்லிருங்க. ஆட்டும், நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஏக்கோ, நீ சீக்கிரம் கிளம்பி வா. நான் இன்னும் லட்சுமி அக்கா கிட்ட உமாட்டெல்லாம் சொல்லணும். கீராக்கு தெரியுமாட்டி? ஆமா, 4 மணிக்கெல்லாம் விஷயம் தெரியும். சரி டி, அப்ப நீ போயிட்டு வா. இன்னும் இந்த லட்சு கிளம்பி வந்திருக்கா பாரு. சத்தம் குடி சின்ன பொண்ணு. ஏ லட்சுமி அக்கா. ஓ, வாரேன் சின்ன பொண்ணு. ஏற்கனவே லேட்டு, இந்த அக்கா வேற டக்குனு கிளம்பி வந்து நிக்க வேணாமா? காக்கா வேற கத்துதே. ஏக்கா, நீ யாரும் ஆகிட்டு இருக்கு காக்கா கத்துதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லடி சின்ன பொண்ணு, காக்கா கத்துனா சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாவோ. சரி, அப்ப நீங்க வர சொந்தக்காரங்களாம் வெல்கம் பண்றதுக்கு இங்கேயே நில்லுங்க, நாங்க போயிட்டு வரோம். அம்புச்சக்கா வாக்கா போவோம். இட்டி வா, வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிடக்கூடாது. நீ யாராவதுமா? ஏற்கனவே இந்த சூப்பரண்ட் பொம்பளை திட்டும். சட்டி போட்டுன்னு கிளம்புவோம், வாங்க. வா போவோம். விரசா வாங்கிட்டி, நம்மளுக்கு முன்னாடி எவ்வளவு ஆளும் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்குது. எல்லாம் இந்த உமா கொந்தானியால தான். அவ வீட்டுல நின்னே 10 நிமிஷம் போயிட்டு. என்ன, நம்மளுக்கு முன்ன எல்லாரும் வந்து வேலையை தொடங்கிட்டாளுவோ? இவ்வளவு வீட்டுல வேலை இருக்குமா இருக்காதான்னு தெரியலையே. கீதா அவங்களாம் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு வீட்டு வேலையை பார்த்துட்டு 50 தூள் வேற சுத்தி வச்சுட்டு வருவாவோ. நாம தான் 6 மணிக்கு எந்திரிச்சு அறக்க பறக்க வேலையை முடிச்சுட்டு ஓடி வரோம். 100 தூள் வேற சுத்தி வச்சுட்டு வராளுவா? ஆமா, பின்ன உனைய மாதிரி 8 மணி வரைக்கும் உறங்கிட்டு 8 மணிக்கு எந்திரிச்சு 10 மணிக்கு வேலைக்கு வந்தா எப்படி இருக்கும்? இப்படிதான் லேட் ஆகும். என்ன பண்றது, வயசாயிட்டே போகுது. காலங்காத்தால எந்திக்க முடியுதா? அப்ப 4 முடி உனக்கு வயசாயிட்டு நீங்களே ஒத்துக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் காலம்புற வேலைக்கு வந்தா என்ன செய்யுது? சாந்தியா சூப்பரண்ட், இவளுக்கு நமக்கு செட்டே ஆகாத. பாதி பொழுது கழிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போவதுக்கு. ஏ சாந்தி, ரொம்ப பேசாத. என்ன 10 மணிக்கு தானே வந்திருக்கோம், எங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி செய்யறோம். அதுக்குன்னு ரொம்ப ஓவரா பேசாத. நீங்க இப்படிலாம் வர வர லேட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கிற மாட்டேன் பாத்துக்கோங்க. லேட்டா வந்துட்டு பேச்சு வேற. ஹலோ, சார். ஆமா சார். வேலை நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே சார். என்ன சீன் போடுது இந்த சாந்தி? எல்லாரும் இப்படியே நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அம்புஜம், லட்சுமி, உமா, நீங்க 3 பேரும் இங்க மண்ணை வெட்டுங்க. நீங்களாம் மண்ணை வெட்டி அங்க கொண்டு வந்து போடுங்க. ஒரு இடத்த காட்டுறேன். சின்ன பொண்ணு கீதா, நீங்களாம் நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. இந்த வாரம் ஏ லட்சுமி, அப்ப இங்க நின்னு மண்ணை வெட்டுவோம். ஆட்டம் அம்புஜம் வா.
நடந்து வரதுல காலெல்லாம் வலிக்கு. செத்த நேரம் உட்காந்துட்டு போவோம். நல்லா இருக்கு. நான் அங்கிட்டு போனோன்னு நீங்கள் இங்கே உட்காரது கலையுங்க. வாங்குற சம்பளத்துக்கு வேலை பாருங்கம்மா. பின்னாடி வர சொன்னா உட்கார போறா. சாந்தி அக்கா வந்துட்டு தான் இருக்கோம், போங்க. 4 முடி என் பின்னாடியே வாங்க. இன்னைக்கு நாள் கொஞ்சம் வேலையை பார்ப்போம். நம்ம 2 பேரை மட்டும் தனியா கொண்டு வந்து போடுது இந்த அக்கா. இந்த சாந்திக்கு போறாம வேற ஒன்றும் இல்லை. நம்மளெல்லாம் ஒன்றா உட்காந்து அரட்டை அடிப்போன்னு போறாம பிடிச்சது. ஏம்மா சீக்கிரம் வாங்கம்மா. கதை விட சொன்னா நல்ல மணிக்கணக்கா இருந்து விடுவாள்வோ. சின்ன பொண்ணு, இந்த சாந்தி நாளே ஓவரா பேசுது பாத்துக்க. கவலைப்படாதீங்க 4 முடி. ஒரு பாயாசத்தை போட்டுருமா? சீச்சி வேணாண்டி, இன்னும் 100 நாள் இருக்கு. 100 நாளைக்கு நம்ம பொழப்ப பார்க்க வேண்டாமா? வந்துட்டீங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இங்க இருக்க மண்ணெல்லாம் தோண்டி அங்க கொண்டு வந்து போடணும். என்ன சாந்தியக்கா, அவியெல்லாம் அங்க உள்ள மண்ணை தோண்டி இங்க கொண்டு வந்து போட சொல்றீங்க? எங்க இருக்கலாம் இங்க இருக்க மண்ணை தூக்கி அங்க கொண்டு வந்து போட சொல்றீங்க? அதானே, இதுக்கு பருத்தி மூட்டை பேசாடி குடோன்லயே இருந்துடலாமே. இருக்கலாம் தான். உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை வாங்க வேண்டாமா? சும்மா வந்தோமா இருந்தோமா கதை பேசினோமா பொழுத கழிச்சோமா சம்பளத்தை வாங்கிட்டு போனோமான்னு இருக்கலாம்னு நினைச்சீங்களோ? எவ்வளவு வேலை பார்க்காம இருந்தீங்க சாட்ட சொல்லி உடனே வேலையை விட்டு தூக்கிடுவேன். சரி சாந்தி, நீ போயிட்டு வா. இங்க கூடயே நின்னுட்டு இருந்தா எங்க கூடி நாங்க மண்ணை வெட்டி போடுறது? இவ சொல்றது கேட்டியா சின்ன பொண்ணு? என்னமோ நம்மளுக்குலாம் கலெக்டர் வேலை கொடுத்த மாதிரியும் அதை நம்ம ஒழுங்கா பண்ணாத மாதிரியும் வேலையை விட்டு தூக்கிடுவாளாம். வீடு கீதாக்கா, அவளும் நம்ம கிட்ட என்ன சிக்காமோ போயிருவா, எதுலயாவது மாட்டுவா, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றியோ? ஆமா ஆமா, வா வேலையை பார்ப்போம். வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா. தடை கல்லும் உனக்கு ஒரு படி கல்லப்பா. வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? இந்த சாந்தி இருக்கிற வரைக்கும் யாரும் தப்ப முடியாது. இன்னொரு வாட்டி வரட்டும், மம்பட்டி வச்சு அவன் மண்டையே பொழந்துடுறேன். ரொம்ப வேத்து ஊத்துதுடி. வாடி இந்த மரத்து நிழல்ல போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். சாப்பிட்ற டைம் வந்துருச்சு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வாங்க. கை சோறு சோறு சோறு. அந்த மரத்தடியில வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அம்புஜக்கோ, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? பழைய கஞ்சி நேத்து உள்ள கருவாட்டு குழம்பு சேத்தோடி இருந்துச்சு, அதை கொண்டு வந்திருக்கேன் டி. இங்கிட்டு லட்சும் உமாவும் பழைய கஞ்சி விதவிதமா வச்சிருக்காவளமா, பாவைக்காய் என்னெல்லாமோ வச்சிருக்காவோ. அப்ப நான் ஒருத்தி தான் இந்த நூடுல்ஸ் கொண்டு வந்து தொலைச்சனா? நீ ஆம்டி இதை கிண்டி கொண்டு வந்திருக்க? ஏக்க நான் என்ன செய்யட்டும், 100 நாள் வேலைக்கு போறேன்னு எங்க அம்மாட்ட கேட்டு பார்த்தேன். எங்க அம்மா விடவே மாட்டேன்னா. அந்த ஆளுக்கு எஞ்சி கூத்தாடி வந்திருக்கேன். காலங்காத்தால எங்க அம்மா சோறும் பொங்கல. அந்த ஆளு வீட்டுல இப்பி பாக்கெட் கிடந்துச்சுன்னு நூடுல்ஸ் கிண்டி கொண்டு வந்துட்டேன். சரி, கஞ்சி கொஞ்சம் கூடி நான் நிறைய தான் எடுத்துட்டு வந்தேன். தெரியும்க்கா, அம்புஜக்கானா அம்புஜக்கா தான். நல்ல ஐஸ் வைட்டி ஐஸ் வை. ஏன் குள்ளதையும் கொஞ்சம் எடுத்துக்கோ சின்ன பொண்ணு, நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். லட்சுமிக்கோ தாராள மனசு, நீங்க முடிஞ்சதை சாப்பிடுங்க. அம்புஜக்கா வீட்டு கஞ்சியை குடிச்சிட்டு அதை சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நான் கொண்டு வந்த நூடுல்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவோம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுடி, எனக்கு வேணாம், நீயே தின்னு. எனக்கு அது தொண்டைக்குள்ளேயே இறங்காது. ஆமா, என்ன நூடுல்ஸ் அந்த பிள்ளை எல்லாம் அதை தான் கிண்டி திங்கிடுவோம் எங்க வீட்டுல. எனக்கு அதை சாப்பிட முடியல, தொண்டைக்குள்ளேயே நின்னுக்கிட்டு விக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வயசாயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. நல்லா சொல்லுவா. இந்த கஞ்சி கருவாடு குழம்பு ஊத்திருக்க, நல்லா சாப்பிடு. இது 100 நாள் வேலைக்கு இருக்க போய் வீட்டுல துட்டு செழிப்பா இருக்கும். ஆமா பாத்தீங்களா, துட்டு இல்லைங்கிற கவலை இருக்காது. கடுகு டப்பாலையும் பருப்பு டப்பாலையும் நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்து சேர்த்து வைக்கலாம். இக்கா சாப்பாடு ருசியா இருக்குக்கா. கருவாட்டு குழம்பு அள்ளுது டேஸ்ட். சாப்பிடுடி, இன்னும் வேணாலும் வாங்கிக்கோ. நல்லா கஞ்சியை கரைச்சி குடிச்சோம், அப்படியே உண்ட மயக்கம். தூக்கமா வருது, கண்ணை சொறிட்டு வருது லட்சுமி. ஆமாக்கா, எனக்கும் தான் வருது. ஆனா தூங்குனா ஒரேடியா படுத்துருவேன், அப்புறம் எழும்ப முடியாது. ஆமா, எனக்கும் அப்படிதான். தூங்குனா கொஞ்சம் நல்லா தூங்கணும். 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் படுத்து இடிச்சா தலைவலி வந்துடும். ஆமா, இப்படி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போய் வேலையை பார்ப்போம். அப்புறம் அந்த சூப்பர் ஆட்டு பொம்பளை வந்துட்டுனா அது வேற காவு காவுன்னு கத்திட்டு கிடக்கும். சின்ன பொண்ணு படுத்தவனே தூங்கிட்டா போலயே. ஆமா, சும்மாவா 2 சிட்டி சோறை தின்றுருக்கா. இவன் இனிமே என்னன்னு முடிச்சு கிடப்பா சோத்து மூட்டை. கண்ணு வைக்காத கீதா, அவளால திங்க முடியுது திங்கிறா. இவளை கண்ணு வச்சுட்டாலும் பச்சை குழந்தல்ல இவா. ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணியே பிறந்துட்டு இன்னும் புருஷன் வீட்டுக்கு போகாம அம்மா வீட்லயே டேரா போட்டுடலான்னு இருக்கா. அவளுக்கு அங்கே போகவே மனசு இல்லை போல. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூப்பிட வரதாட்டி இங்கேயே இருப்பா. ஆமா, அம்மா வீட்டுக்குலாம் இப்போ வந்து இருந்தாதான் இருந்த மாதிரி. இனிமே காலங்கள் போக போக புருஷன் பிள்ளைண்டு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்க கடமையே சுமையா இருக்கும். அப்புறம் எங்கோடைய அம்மா வீட்டுக்கு போய் இருக்க. நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான்க்கா. சரி லட்சுமி கீதா, வாங்கிட்டு போய் வேலையை பார்ப்போம். உமாலாம் வேலையை தொடங்கிட்டா போல.
வாங்க போவோம். அப்பதான் சூப்பரண்டு பொம்பளை வந்து கத்திக்கிட்டு கிடக்கும். இவனை இப்படி கிடந்து உறங்குறா. இவளை எழுப்பவா? ஏடி சின்ன பொண்ணு, ஏடி எந்திக்காலா பாருங்க. நீ வாக்கிதா, அவ படுத்து உறங்கினா உறங்கிட்டு போறா. ஆமா, சூப்பரண்டு பொம்பளை வந்தா பார்த்து எழுப்பிக்கலாம். அது எப்படி? நம்மளாம் வேலை பார்க்கும், இவ மட்டும் சொகுசா இருந்து உறங்குறா. நான் இவளை எழுப்பிட்டு தான் வருவேன். ஏடி எரும மாடி எந்திரி. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, வா லட்சுமி, நம்ம போவோம். இவ கடந்து எழுப்பட்டும். இவ என்ன நம்மளை விட்டுட்டு போயிட்டாவோ? இருங்க, நானும் வாரேன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஐயோ, நீங்க தூங்குங்க மேடம். எதுக்கு மேடம் எந்திரிச்சிங்க? சாந்தி அக்கா, கஞ்சியை குடிச்சிட்டு லேசா கூறுக்க சாச்சனா அப்படியே தூங்கி போட்டேன் பார்த்துக்கோங்க. காலையில் 10 மணிக்கு வர வேண்டியது, அங்கே இங்கே நின்று நல்லா கதை விட வேண்டியது, மம்பட்டியை வச்சுக்கிட்டு நல்லா வேலை செய்கிற மாதிரி நடிக்க வேண்டியது, அப்புறம் கொண்டாந்த சோத்தை தின்னுட்டு நல்ல மரத்தடி நல்லா பார்த்து மல்லாற வேண்டியது. ஏன் சாந்தி அக்கா, சாப்பிட்டு லேசா கண்ணை கட்டிச்சேன்னு கொஞ்ச நேரம் படுத்தேன். அந்த ஆளை உறங்கிட்டேன். சரி, ரைட்டு, நான் போய் வேலையை பார்க்கேன். ஒரே ஊர்க்காரியா இருந்துட்டு இதை பெருசு பண்ணாதக்கா. என்ன இந்த முறைக்கா? நம்ம கூட இருந்தவளுவோ ஒருத்தையும் காணுமே. எக்கா, என்னை இப்படி அனாதையை விட்டுட்டு வந்துட்டல, நீ எழுப்பி விட்டியாக்கா என்னைய? ஏட்டி கீரை எத்தனை சத்தம் கொடுத்தா? நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி, சூப்பரண்டு வந்தவனே உன்னை வந்து எழுப்பி விடலாமேன்னு பார்த்தேன். ஆமா, எப்படியாக்கும் எந்திரிச்சு வந்த? அட போக்கா, நீ வேற. அந்த பொம்பளை தான் வந்து எழுப்பி விட்டு என்னை கத்துச்சு. வேலைக்கு வரேன்னு சோதை தின்னுட்டு தூங்க வேண்டியது அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிருச்சு. சரி விட்டுட்டு, என்ன புதுசாவா திட்டு வாங்குற? என் நேரமும் வாங்குற ஏச்சி தானே. வா, வந்து வேலையை பாரு. மண்ணை வெட்டி தரையும் கொண்டு போய் போட்டு வா. அம்மா, என்ன கணக்குது? ஏ செல்வியக்கா, ஓ மாவன் மாசமா இருந்தாளா? பிள்ளை பிறந்துருச்சா? இப்படி என்ன பிள்ளை பிறந்துச்சு? சிங்க குட்டி பிறந்திருக்கான். ஆம்பளை பிள்ளையா? சரி சரி. ஏ செல்வியக்கா, உங்க பேரனை வீட்டுல போட்டுட்டா 100 நாள் வரைக்கும் வந்தீங்க? ஆமா, பச்சை பிள்ளை கறி. அவளை ஒத்தியிலேயே போட்டு வந்தீங்க. அது பாவம், என்ன செய்யும்? கூட இருந்து பார்த்து நல்ல சோறு கருவாடு மீனுன்னு ஆக்கி போடுறதுக்கு இல்லாம அதை தனியா விட்டு வந்திருக்கீங்களா என்ன? அதை ஏன் டீ கேக்குறீங்க? என் மாவ புருஷன் ஒரே குடின்னு சுத்துறான். அடி ஆத்தே, கல்யாணம் ஆவையில நல்ல பையனா என்ன ஏதுன்னு அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்து கட்டி கொடுக்க கூடாது? ஒத்த மாவளை வச்சிருக்கேன், விசாரிக்காம இருப்பேனா? எல்லாம் விசாரிச்சு கேட்டி எடுத்து தான் கட்டி கொடுத்தேன். பாவி பையன் இப்படி இருப்பான்னு கனவா கண்டோம். என் மவளை சீமந்தம் பண்ணி கூட்டு வந்தேன். அப்புறம் அவன் அங்கே ஒத்தையில கிடந்தான்ல, நல்லா குடிச்சிட்டு அலையிறானா. ஒரு வேலைக்கு போக மாட்டானா ஒழுங்கா. ஒவ்வொரு கம்பெனியாக மாற்றிக்கிட்டு இருப்பானா. போகிற இடமெல்லாம் சண்டையை போட்டு வேலையை விட்டு நின்றுவானா. ஐயா கடவுளே, உங்கள் மவ வாயில்லா பூச்சில்லா. பாவம், அந்த பிள்ளைக்கு போயா இப்படி ஒருத்தன் வச்சிருக்கான். வாயில்லா பூச்சியாக இருக்க போய் தான் இந்த பாடுபடுறா. அவளுக்கு மாமியாராவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமா எப்படி? அந்த பையனுக்கு அம்மா கொஞ்சம் நல்லவதான். என் மாவ மேலே கொஞ்சம் ஆசைபாசமாக இருப்பா. என் மருமவனுக்கு தான் கேரகம் சரியில்லை, இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கானே. அப்போ உங்கள் மவளை கூட ஒரு 3-4 மாதம் வீட்டில் வச்சு பார்த்து எடுத்து அனுப்பக்கூடாது? அந்த குடியார பையன் என் மவளை இருக்க விட்டானா? பிள்ளையை பெற்று 1 மாதம் கூட அவளை வீட்டுக்கு வான்னு நச்சரிச்சான் என் பிள்ளைய. அந்த ஆள் எங்கள் பெரிய மச்சான் எல்லாரும் போய் தான் பேசி கூட 1 மாதம் இருக்க வச்சாவோ என் பிள்ளைய. பச்சை உடம்புக்காரி, அங்கே வந்து வேலை செய்ய முடியாது, பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிட முடியாது, கூட ஒரு 2 மாதம் பொழுது கழிச்சிட்டு வரட்டும் அப்படி இப்படின்னு எடுத்து சொல்ல போய் கேட்டான். அந்த ஆள் 2 மாதம் தான் என் மாவ வீட்டில் இருந்தா. அப்புறம் அங்கே போயிட்டா. அங்கே போய் என் பிள்ளை என்ன பாடுபடுதோ என்னத்த சொல்ல போங்க. இங்கே பாதி பொம்பளைங்க தலையெழுத்து இப்படி தான் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படி. பெத்தவங்க மவனை ஒழுங்கா வளர்க்காம 30 வயசு வரைக்கும் தருதலையாக சுத்த விட்டுட்டு பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் திருத்துவானா? பொண்டாட்டி என்ன இவனுங்களை திருத்ததுக்கா வாரா? இல்லை பொண்டாட்டி வந்தவொடனே இவனுக்கு திருந்திடுவானுவலா? எந்த நம்பிக்கையில் இவனுங்களெல்லாம் கட்டி வைக்கானுவோன்னு தெரில. அதை சொல்லுமா, 100ல் 1 வார்த்தையை சொன்னாலும் கரெக்டாக சொன்னேன். சரி, நான் போய் வேலையை பார்க்கேன். ஏக்கா, எவ்வளவு நேரம் தான் இந்த வேலையே பார்த்துட்டு இருப்பீங்க? வாங்கக்கா, ஏதாவது தாயங்கியும் போட்டு விளையாடுவோம். வாட்டி போகலாம். நீங்கள் வேணா போங்கம்மா. வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது உண்மையாக வேலையை பார்க்கணும். நான் வரல. இந்த அம்பச்சக்கா வேற எப்போ பார்த்தாலும் அவ்வை மாதிரி தான் பேசும். லட்சுமிக்கு நீங்களாவது வாங்க. நானும் வரலம்மா, வேலையை பார்க்கணும். என்னட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். 3 பேரை வச்சுக்கிட்டு என்னத்து தாயாட டான்ஸ் ஆடுங்க. பட்டு கோட்டை அம்மாளு ஏ உள்ளுக்குள்ள எந்தாரு. சின்ன பொண்ணு, நம்ம மட்டும் அண்ணா பத்தாது. லட்சுமி கையா அம்பச்சக்காவும் இழுத்து விடு. ஏக்கா வாங்கக்கா, நாங்களாம் ஆடிட்டு இருக்கோம் சும்மா நின்னுக்கிட்டு. கையை விடுடி, கையை பிடிச்சி இழுக்காத. வாரே சின்ன பொண்ணு, கையை விடு.
கண்ணே கலைமானே தித்திக்கும் இன்பத்தேனே சிஞ்சீத ஒலியாலே வஞ்சிக்கும் மகள் நானே. கரெக்ட் விடு சின்ன பொண்ணு. மின்னல் ஒளி கண்ணில் கண்டேன் அன்னக்கிளி என்னை தந்தேன் விண்ணில் பல துருவம் எடுத்து மங்கை நிலையில் மாதம் செய்தேன் பாவாட சேல கட்டும் பஞ்சவர்ணமானே செதுக்கி வச்ச தீரு பதுக்கி வச்ச பீரு மன்மதன் நான் உனக்கு என்று சொன்ன பொன்னி பள்ளிக முட்டு கண்ணி அள்ளங்கி குழுகி நடைகள் பழகும் அழகில்ல சிறுவன் மனசு செல்லுங்கும் அவன் அசையில இஞ்சி இடையில எந்த மண்ணம் தஞ்சம் கொள்ள அவள் கஞ்ச ஒளிகளால் எந்த மண்ணம் போதை கொள்ள அம்மம்மா சுட்ட பலகாரம் அடிக்கணுமா கட்டில நீயும் நானும் ஐலேசா ஐலேசா இனி போவோம் கைலாசா. போதுண்டிகளா இப்ப எப்படி எனர்ஜி கிடைச்சதா? போங்கடிகளா அங்கிட்டு நாங்க வேலையை பார்க்கட்டும். அம்மா என்ன வறுத்து வராளுவோ 3 பேரும். 4 தலைமுறைக்கு முன்னாடிலாம் எங்க குடும்பத்தை நாடாளும் பரம்பரைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாரு நாடு ரோட்ல இருந்துட்டு நாய் போடாத பாடு பட வேண்டியதா இருக்கு. என்னைக்கு லட்ச லட்சமா சம்பாதிச்சு வீடு வாச தோட்டம் துறவு காரு பங்களான்னு வாங்கி முன்னேற போறணும். ஏகோய் அப்போ உங்க தாத்தா ஜமீன்தாரராக்கா? நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. எட்டி என்ன இங்கேயே உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க? இந்த மொட்டை வெயில எவ்வளவு நேரம் தான் வேலையை பாக்குறதுக்கு? அடிக்க வெயிலுக்கு கிட்னி சட்னியா போயிட்டு கல்லீரல் கருங்கல்லா போயிட்டு மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு. அப்புறம் என்ன அப்புறம் நுரையீரல் நுர தள்ளி போயிடுச்சு. ஆக மொத்தம் பல்ஸ் பைபாஸ்ல போயிட்டு இருக்குக்கா. இவனுவோ என்ன வேலையை கொடுக்கானுவோ, நம்மளுக்கு சம்பளம் தருவானா மாட்டானுவான்னு தெரியலையே. ஏட்டி பக்கத்து ஊர்ல எல்லாம் சம்பளமே ஒழுங்கா கொடுக்கறது இல்லையா? நம்மளுக்கு அது பரவாயில்ல, ஓரளவுக்கு சம்பளம் தராங்க. அதுவும் இன்னைக்கு என்ன பண்றானுங்களோ தெரியல. வந்து பொழப்ப பாருங்கடி. லட்சுமி வா. ஏப்பா ரொம்ப மூச்சு வாங்குது. செத்த நேரம் உட்காந்துட்டு வேலையை பார்ப்போம். வாக்கா வாக்கா அம்புஜக்கா உட்காருங்க. ஏன் இப்படி மூச்சரைக்கி? தண்ணி எடுத்தாரட்டா? ஆமா சின்ன பொண்ணு, இந்த பாட்டில இருக்க தண்ணி எடுத்தா. லட்சுமி இந்த நீ கொஞ்சம் தண்ணி குடி. என்னைக்கு இல்ல திருநாள இன்னைக்குதான் ரொம்ப வேலையை கொடுத்து கொள்றானுவோ. அந்த சார் இருக்காமல டி. இந்த சாருக்க அதான் அந்த சூப்பரண்ட் பணியார மூஞ்சி. அவன் ஒரு அறிவு கட்ட முண்டம். அவனை நினைச்சோலே கடுப்பு ஏறுது. அவன் அறிவு கட்ட முண்டை இல்லடி, அறிவே இல்லாத தண்டம். ஏக்கோ நீ எனக்கு அறிவு கட்ட முண்டம் அறிவில்லாத தண்டம்னு பிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. எல்லா கர்மமும் அவன்தான். எச்ச ஏழ்ற பக்கி பரதேசி பன்னாட பைத்தியம் கழிச்சட சாக்கடை. ஆமா எரும மாட்டு பையன். ஒண்ணு சம்பளம் தர மாட்டுக்கான், இல்லைன்னா சம்பளத்தை குறைச்சி தரான். பிச்சு பிச்சு தந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போவா. என்ன நம்மள இந்த கிளி கிளிக்கிறாளுக? இதையெல்லாம் கேட்ட மாதிரி கட்டிக்கிட்டா நம்ம மானம் போவோம், நம்மளுக்கு பயம் இல்லாம போயிருமே. ஏமா ஏய் சாரி. சாருதான். என்னம்மா வேலை நேரத்துல வேலையை பார்க்காம இப்படி கும்பல உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் இருந்து கதை உடனே வீட்லயே இருந்துக்கலாமே. எதுக்கு 100 நாள் வேலைக்கு வரீங்க? போறோம் போய் வேலையை பார்க்கும். காலைல முள்ளு குதிச்சுன்னு வந்து உட்கார்ந்தோம். எந்திரிச்சு வேலையை தொடங்குங்கம்மா. இவர் எப்படி வந்தாரு? போறதால வராரு. நம்ம பேசி இருந்ததை ஒருவேளை ஒட்டு கேட்டு இருப்பானோ? கேட்டு போறாங்க. அவன் மூஞ்ச பாருங்க. சரி வாட்டி மறுபடியும் வந்து கத்ததுக்குள்ளேயும் போய் வேலையை பார்ப்போம். ஏன் உமா நீ மட்டும் ஏன் உட்காந்துருக்க? எக்க என் காலையும் முள்ளு குத்திட்டு நான் செத்த நேரம் உட்காந்துட்டு வாரேன். உமா குந்தாணி ஒழுங்கா எங்க கூட வந்துரு. வாரேன் சின்ன பொண்ணு. உனக்கு மட்டும்தான் முள்ளு குத்துமா? அபி சாப்பிடையில என்ன போன நோண்டிக்கிட்டு இருக்க? போன பார்க்காம தட்டை பார்த்து சாப்பிடுமா. இருங்க பாட்டியோ. இந்த காலத்து பிள்ளைகள் என்ன இப்படி கழுதையா போய்கிட்டு இருக்கு? என்ன சாப்பிட்றோம்னே தெரியாம வாயில அள்ளி போடுதுவோ. ஒன்று போன பார்க்க வேண்டியது, இல்லைன்னா டிவியை பார்த்துட்டே திங்க வேண்டியது. அவள் அம்மக்காரி இதெல்லாம் கேட்க மாட்டா போல. என்ன லட்சணமா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா. இன்னொரு தோசை வேணுமாட்டி? ஏமா எனக்கு வேணாம். எதே உங்களுக்கு இன்னொரு தோசை கொண்டு வரட்டா? வேண்டாம். ஏன் அபி போனை தூர வச்சுட்டு சீக்கிரம் சாப்பிடு. போட்டு போட்டு அள்ளி போட்டு காலேஜுக்கு கிளம்பு கட்டி நேரம் ஆகுது. சரிம்மா. மணியை பாரு எரும மாட. ஏன் மருமவளை சட்னியை மிக்சியில் அரைக்காத, நல்லா அம்மியில் வச்சு இடிச்சு அர. அப்போதான் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ருசியே தெரியல, சட்னி மாதிரியா இருக்கு. அம்மியில் அரைக்கணுமா? காலையில் நான் இவ்வளோ காலேஜுக்கு கிளப்பி விடுவேனா? அம்மியில் உட்காந்து சட்னியை அரைச்சிட்டு இருப்பேனா? உங்களுக்கு அம்மியில் தான் அரைக்கணும்னா நீங்கள் அரைச்சி தாங்க. எனக்கு வயசான காலத்தில் கீழே உட்கார கழியில எந்திக்க கழியல. எண்ணெயை போட்டு அரைக்க சொல்கிற, என்னால் எப்படி முடியும்? ஒன்றுமே சொல்லாமல் போகிறேன். மருமக வீட்டுக்கு வந்துட்டு நல்லா வாய்க்கு ருசியாக வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா மிக்சியில் போட்டு அரைச்சி குழம்பு வைக்கா சட்னி வைக்கா. நல்லாவா இருக்கு? வாயில் வைக்க ஆக மாட்டுக்கு. எட்டி சாப்பிட்டு காலேஜுக்கு ஓடுங்கலன்னு நுறுக்கிடுவேன். வேற வேலை சொல்லல நமக்கு. இவளுக்கு சேவகம் பார்க்க தானே நம்ம கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கோம். அம்மியில் அரைக்கணுமா? அம்மியில். அம்புஜம் என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்னம்யா மனுஷா, உமருக்கு என்ன வேணும்? ஏன் அம்புஜம் என் மேல எரிஞ்சு விடுற? உயிரோட தான் இருக்கேன், சொல்லும். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மேல இப்படி கோவப்படுறா? இட்டி நான் உன்னை என்ன செஞ்சேன்? நீ என்ன செய்யல? உங்க அம்மா இருக்காவல்ல, காலையில தோசையும் சட்னியும் வச்சு கொடுக்கேன்.
சட்னியை வந்து மிக்சியில அரைக்க கூடாதான், அம்மியில தான் வச்சு அரைக்கணுமா, அப்பதான் சுவை நல்லா இருக்குமா. இவ கெட்ட கேடுக்கு நான் உட்காந்து அம்மியில இருந்து அரைச்சிட்டு போறேன் வேலைக்கு. ஏன்னா எனக்கு வேற வேலை சொல்லல. ஏடி கோவப்படாத, பொறுமையே இரு. பொறுமையா இருக்கணுமா? பொறுமையா உங்க குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறல்ல, இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்கணும்? எங்க அம்மா அப்பமே சொன்னான், பார்த்து யோசிச்சுக்கோ, மாப்பிள்ளைக்கு அம்மா நல்லா ராங்கி பிடிச்ச மாதிரி இருக்கா, முழிக்கிற மொழியும் மூஞ்சியும் சரியில்லை, மூஞ்சி ஒரு மாதிரி போக்கா போய்கிட்டே இருக்குன்னு. நான் தான் உம்மரை பார்த்தவனே பிடிச்சு போய் இந்த மீசக்கார தான் வேணும்னு தேவையில்லாம வந்து இந்த பாலாங்கணத்துல வந்து விழுந்துட்டேன். இப்ப தானே தெரியுது உங்க லட்சணமும். ஏ அம்புஜோ, உனையே நான் ஏதாவது செஞ்சனா? எங்க அம்மா கேட்டானே எங்க அம்மா கிட்ட கோவப்படி, என்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. எங்க அம்மா வயசான பொம்பளை, அது புரியாம எடக்கு மடக்கா ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருது. நானும் அதுக்கு பழியாமே என்கிட்ட டெய்லி கத்திக்கிட்டு இருக்க. அவன் இன்னும் 1 வாரம் இருப்பாவளோ 2 வாரம் இருப்பாவளோ, எங்க அம்மா அந்த ஆளை ஊரை பக்கம் பேருவா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரி. இருக்கேன் இருக்கேன், இருந்து தொலைகிறேன். சரிம்மா, கத்திரிக்கோழி எங்க வச்சேன்னு தெரியல, கொஞ்சம் கிச்சன்ல கத்திரி பண்ணிட்டு இருந்தா எடுத்துத்தா. கிச்சன்ல பால் வெட்டுற கத்திரிக்கோள் தான் இருக்கு, நீங்க அதை வச்சு உன் மூக்குக்குள்ளெல்லாம் விட்டு முடிய வெட்டுவீரு, அதை நான் தரமாட்டேன். எடித்தா, மூக்கெல்லாம் நமன்னு அரைக்குது, நான் கழுவி தந்துருவேன். சீச்சி போய் மனுஷா, அதெல்லாம் என்னால தர முடியாது. மூக்கு முடிய வெட்டு வாரான், ஒவ்வொரு கத்திரி பண்ண தேடி வெட்டும். இந்த வீட்ல நம்மளுக்கு கடுகு அளவு கூட மரியாதை கிடையாது. ஆம்பளையா பிறந்தது ஏன் தப்பா? இடியாப்பம் இடியாப்பம் இடியாப்பம். ஐ இடியாப்பம், 100 நாள் வேலைக்கு போறோம், 2 வாங்கி தின்னுபிட்டு போவோம். எம்மோ இடியாப்பம் வாங்குறதுக்கு சட்டியும் துட்டுந்தா. இடியாப்பம் என்ன காசு எடுத்துட்டு வரதுக்குள்ளேயும் ஆளை காணோம். ஐயோ எங்க போயிட்டாரு? அண்ணா இருக்காரு. இடியாப்பம் இடியாப்பண்ணே. என்னண்ணே நீங்க ஒலிம்பிக்ல உசேன் போல்ட் கூட இவ்வளவு வேகமா ஓடி இருக்க மாட்டாரு. காசை எடுத்துட்டு வரதுக்குள்ள என்ன வேகமா போறீங்க? இப்படி இருந்தா எப்படி உங்க இடியாப்பம் சேல்ஸ் ஆகும்? ஏமா, நான் வந்தவனே நீங்க சத்தம் கொடுக்கலாம்டா. சத்தம் கொடுத்துருந்தா அங்கேயே நின்றுப்பேன். எத்தனை சத்தம் கொடுக்கறது? எத்தனை இடியாப்பம் வேணும்? 5 கொடுங்க. நல்ல தேங்காய் பால் ஊத்தி கொடுங்க. இந்தாங்கம்மா, இன்னைக்கு தேங்காய் பால்லாம் இல்ல, சால்னா மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கேன். என்னண்ணே நீங்க இப்படி பண்றீங்க? தேங்காய் பாலுக்காண்டி தான் ஆசையா ஓடி வந்தேன். இதுவும் சாப்பிட்டு பாருங்கக்கா, நல்லா இருக்கும். ஏ தம்பி நில்லுங்க, போயிடாதீங்க. ஏம்மா, இந்த கவா ஐயோ துட்டும் தராது. 4 இடியாப்பம் கொடுங்க. இன்னைக்கு இதக்கா இடியாப்பம் வாங்க வந்துட்டீங்க, இன்னைக்கு ஒன்றும் செய்யலையா? தோசை மாவு ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, அதான் என்ன பண்ணேன்னு முடிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை இடியாப்பம் வந்துருச்சு. இதை 4 போல சிவாக்கு வாங்கி கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது, நான் வேலைக்கு வந்துடுவேன். ஏக்கா, நீங்க போன வாட்டி ஒரு 8 இடியாப்பம் வாங்குனீங்க, அதுக்கு இன்னும் துட்டு தரல. என்ன நீங்க என்னையவே சந்தேகப்படுறீங்களா? நான் யாரு தெரியுமா? என் புருஷன் எங்க வேலை பார்க்காரு தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு 8 இடியாப்பம் காண்டி என்னைய நீங்க இப்படி சந்தேகப்படுவீங்களா? என்னை என்ன நினைச்சீங்க? என் மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்கு? 1 நம்பர் ஃப்ராடு 420ன்னு தெரியுது. சின்ன பொண்ணு, ஏன்க்கா உண்மையை தானே சொன்னேன். சின்ன பொண்ணு, அவருக்கு கேட்ட என்ன நினைப்பாரு சின்ன பொண்ணு? அதெல்லாம் கேட்காத 4 முடி. என் ஊர் என்னன்னு தெரியுமா? நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியுமா? ஏக்கா, கோவப்படாதீங்க, எனக்கு தெரியாது. 4 இடியாப்பம் தானே வச்சு தரேன், காசு எப்ப தருவீங்க அதை மட்டும் சொல்லுங்க. ஒரு இடியாப்பம் எவ்வளோ? ஒரு இடியாப்பம் 5 ரூபா. 8 8 40, இப்போ ஒரு 4 20 ருபீஸ், மொத்தம் 60 ருபீஸ் ஆகுது. மொத்தம் 60 ரூபாக்கா. எங்களுக்கு தெரியும். சின்ன பொண்ணு, ஒரு 60 ருபீஸ் கொடுத்து இந்த ஆள் கணக்கு முடிச்சு விடு. என்னைக்கு இதக்கா கேட்கல? அதான் சின்ன பொண்ணு, 60 60 ரூபாய் 60 ரூபாய் கொடுத்து இந்த ஆள் கணக்கு முடிச்சு விடு. ஒரு நிமிஷம், இந்த காலில் செருப்பு ரொம்ப கடிக்குது. ஹே ஃபன்னி கேர்ள், நான் விளையாட்டுக்கு சும்மா தான் கேட்டேன். அது ஒழுங்கா அந்த அண்ணனுக்கு துட்ட கொடுங்க. அண்ணா, நீங்க என்னைய ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, எங்க வீட்டுக்கு வந்தோடனே துட்டு தரேன். எங்க வீட்டுக்கு வாசலுக்கு வாங்க. போங்கம்மா, வாரேன். இடியாப்பம் இடியாப்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நேரமின்மையின் காரணமாக வீடியோ கம்மியாக தான் எடுக்க முடிஞ்சது. நாளைக்கு ஆத்தாடி ஆத்தா, நேரம் ஆயிட்டு போலையே. வெரசா நடங்கடி. அந்த சூப்பரண்ட் சாந்தி கண்ணில் எவ்வளவு பற்றாதீங்க. ஆமாட்டி, பின்னாடி ஓடி போவாங்க, ஆப்சண்ட் போட்டு விட்டுற போறா. எப்படியும் கையெழுத்து போடணும்லக்கா, கையெழுத்து போட்டாதானே நம்ம போய் வேலை செய்ய முடியும். ஆமா ஆமா, வெரசா நடங்க. இவ்வளவோ வர நேரத்தை பத்தியாட்டி அலமேலு. ஆமா, வயசான பொம்பளைங்க நாமளே காலம் பூரா வந்துடுறோம். இவ்வளவோ இப்பதான் ஆட்டிக்கிட்டு வராளுவோம். கீதாக்கா பாத்தியா, வயசான ஆளுங்க இவ்வளோலாம் வேலைக்கு வருது, 100 நாள் வேலைக்கு இந்த வெயில்ல இருந்து கஷ்டப்படுறதுக்கு. பாவம்னே. நாமளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம் சின்ன பொண்ணு. நாம் மற்றவர்களை பார்த்து பரிதாபப்படுவதா? சரி தெரியும், நீங்க மூடுங்க. வந்துட்டாலே காலையிலேயே இவன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன், கரெக்டா வந்து நிக்கா. உங்களுக்கெல்லாம் காலம்புறம் வர தெரியாதா? டெய்லி இதே சோழி தான் போல. உங்களுக்கு முன்ன எத்தனை பேர் வந்து வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்க.
ஏ சாந்தி, நாளையில இருந்து லேட் ஆகாதமா, டைம்க்கு வந்துருவோம். பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் அனுப்பிச்சு விடணும்ல. உன பாக்கெட்லயே ஒரு காரணத்தை வச்சுக்கோங்க. நாளைக்கு எங்க வரீங்க? இதோட அவ்வளோதான். இனிமே 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் நாங்கள் கூப்பிடுவோம். அப்ப நாளைக்குலாம் வேலை இல்லையா? ஆமா, நாளைக்கு வேலை கிடையாது. என்னக்கா சொல்றீங்க? 100 நாள் வேலைனா 100 நாள் இருக்கணும்ல. போன வாட்டி 60 நாள் தான் இருந்துச்சு. இந்த வாட்டி இப்படிதான் பண்ணுவீங்களா? 60 நாள் 50 நாள் 40 நாள் குறைச்சிக்கிட்டே போறீங்க. ஆமா அதானே. இப்படியே போச்சுன்னா எங்க பொழப்ப நாங்க எப்படி பாக்குறது? என்ன இத்தனை கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க? மேல இடத்துல என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்க செய்ய முடியும். அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு சாந்தி? 100 நாள் வேலைனா 100 நாள் தரணும். போன வருஷம் பார்த்தா 60 நாள் தான் தந்தீங்க. இந்த வருஷம் இப்படியே 50 நாள் 40 நாள் குறைஞ்சு போச்சுன்னா எவ்வளவு குடும்பங்கள் இதை நம்பி இருக்குது? அவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. நீ சூப்பரண்டா தானே இருக்க. அம்புச்சக்கா, நான் சூப்பரண்ட் தான். அதுக்குன்னு எல்லாமே நான் முடிவு பண்ண முடியாது. அதெல்லாம் மேல இருக்கிற அதிகாரிகள் தான் பாக்குறது. சும்மா நீங்க இப்படி என்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. ஏன் அம்புஜக்கா விடுக்கா, அவளும் என்ன செய்வா? பாவம், அவளை அள வச்சிடாதீங்க எல்லாரும். எல்லாரும் இந்த நோட்ல கையெழுத்து போட்டு போய் வேலையை பாருங்க. கூடுங்க. நீங்களே எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருப்பீங்க? நானும் வயசான பொம்பளைங்க அதுவிலே எந்திரிச்சு வேலையை பார்க்கணும்னு நினைச்சா நீங்க பாட்டுக்கு உங்க சௌரியத்துக்கு இருக்கீங்களே. ஏம்மா ரொம்ப பேசாத. மண்ணெல்லாம் அள்ளி போட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம். இப்படியே வேலை செய்கிற எங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நான் அந்த வளர்ந்த மாடு ஊட்டி இருக்கா அவளை மாதிரி நாங்களும் சும்மா உட்காந்து ஓப்பி அடிச்சுட்டு போயிடுவோம். யோ பாட்டி, உங்களுக்கு இப்போ என்ன செய்யுது? உங்களை சொன்னா உங்களை பற்றி மட்டும் பேசுங்க. எதுக்கு என்னைய பற்றி பேசுறீங்க? நான் வேலை செய்யலன்னு நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டாமா? அப்பதானே அவங்களுக்கு தெரியும். கிளவி உனையலாம். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயருமிட்டார். இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டாம்புஜம். ஆமா லட்சுமி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அம்புஜம் லட்சுமிக்கா, வேலை செஞ்சது போதும். சேத்த நேரம் போய் உட்காந்துட்டு வருவோம் மரத்து நிழல்ல. வெயில் மண்டையை பொழக்குது. நீ போ சின்ன பொண்ணு, ஒரு 2 செடி தான் இருக்கும், அள்ளி போட்டு வரேன். இவ்வளோ நேரம் வெயில நின்றுட்டு மரத்து நிழல்ல வந்து உட்காந்த உடனே என்ன சுகமா இருக்கு பார்த்தீங்களாக்கா? நல்ல ஜில்லு ஜில்லுன்னு ஏசி காத்து மாதிரி காத்து வருது. ஆமாட்டி, நல்ல குளு குளுன்னு இருக்கு. ஏசியே தோந்துரும் போலயே. அதான் சொல்லுவாங்க வெயிலின் அருமை நிழலில் தான் தெரியும்னு. ஏக்கா, எனக்கு தலையில 2 பேன் எடுத்து தரீங்களா? ரொம்ப கடிக்கி. அங்க கிட்ட வாவுமா பாக்கேன். தலை ரொம்ப கடிக்கிக்கா. என்ன கடிங்கிறீங்க? பேனு நிறைய இருக்கோ? தலையெல்லாம் ஒரே சிக்கு. நல்ல எண்ணெய் வச்சு வாரி அள்ளி இருக்க வேணாமா? இப்படி எண்ணெய் தேய்க்காம இருக்கியே. ஏக்கா, எனக்கு தலையில ரொம்ப எண்ணெய் தேய்ச்சா மூஞ்சில வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எனக்கு பிடிக்காது பாத்துக்கங்க. நான் சாம்பு போட்டு எப்பெல்லாம் குளிக்கிறேனோ அன்னைக்கு தான் எண்ணெய் தேய்ப்பேன். அப்படியா? மற்ற நாளைக்கு நீ தேய்க்க மாட்டியா? மற்ற நேரம் தான் இந்த சீரம்னு சொல்லுவாங்கல்ல, அதே எண்ணெய் கணக்காக தான் இருக்கும். அதை கொஞ்சம் போல எடுத்து தேய்ப்பேங்க்கா. இடி கண்டது கழியதெல்லாம் இப்பவுமே முடிய போட்டு முடிய கெடுத்துறார பாரு. தலையில கையை வச்சுனே அக்கா வருது. ஐயே, அப்படியாக்கா? ரொம்பவா முடி கொட்டுது? ரொம்ப இல்லட்டி, கையை வச்சோடனே இந்த விரலெல்லாம் முடி ஒட்டிக்கிட்டு வருது. அப்ப என்ன அர்த்தம்? முடி உதிர்வு உனக்கு ரொம்ப இருக்குது. அதுக்கு என்னக்கா செய்யட்டும்? கடையில விற்கிற எண்ணெயெல்லாம் வாங்கி தேய்ப்பியோ? ஆமாக்கா, கடையில் இனிமே வாங்கி தேய்க்காத. நல்ல ஒரு 1/2 லிட்டர் போல தேங்காய் எண்ணெய் வாங்கி நெல்லிக்காய், சின்ன உள்ளி, கருவேப்பிலை, கத்தாழை, வெந்தயம், கரிஞ்சீரகம், மருதாணி இலை, செம்பருத்தி பூ இலை எல்லாம் நல்லா அரைச்சி போட்டு அழகா எண்ணெய் காய்ச்சி தேய்க்கலாமே. அப்படியாக்கா? அது தேய்ச்சி நல்லா கேட்குமா? ஆமாம், தேய்ச்சி பாரு. ஒரு 3 மாதம் நல்லா தொடர்ந்து தேய்ச்சி பார்த்தா தான் கேட்கும். முடி உதிரதுல அதுவாக நிற்கும். ஆட்டும்க்கா, இனிமே நான் ரெடி பண்ணி தேய்க்கேன். கண்டிப்பாக தேய்டி இருக்க முடியவாது காப்பாற்றிக்கணும்ல. ஆட்டும்க்கா, இப்பவுமே சூம்பி போய் எலிவாள் மாதிரி தான் தொங்குது எனக்கு. தலை பூரா ஒரே பொடுகு. உமா, உனக்கு பேன்லாம் அவ்வளோவா இல்லை பார்த்துக்க. பொடுகு தான் நிறைய இருக்குது. அதுதான் உனக்கு போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? பொடுகு நிறையவா இருக்கு? ஆமாட்டி, பின்ன என்ன பொய்யா சொல்றேன்? கையை வச்சு சொரனாலே பொடுகா வருது. இப்ப என்னக்கா செய்யட்டும்? பொடுகு வந்து சீக்கிரம் போய் தொலையாது. சின்ன உள்ளி இருக்கு பாரு, இப்ப நல்ல மலிவாரம் கிடைக்குது. அதை ஒரு கைப்பிடி போல எடுத்து நல்ல தோலை உரிச்சு மிக்சியில போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து வடிகட்டி நல்ல அந்த சாரை மண்டையை ஃபுல்லாக தேய், முடி பூரம் தேய்ச்சி குளி. பொடுகு ஒன்று இருக்காது. வாரத்தில் ஒரு நாளாவது அப்படி தேய்ச்சி குளிச்சு பாரு. ஆட்டுங்க, நான் கண்டிப்பாக செய்கிறேன். இவ்வளவு முன்னாடியாக்கா சொல்லுவீங்க? இவ்வளோ 2 பேரும் என்னை ரொம்ப கிண்டல் அடிப்பாளுவோ. நல்ல கிண்டல் அடிப்பாளுவோ. எவ கிண்டல் அடிப்பான்னு என்கிட்ட வந்து சொல்லு. அவன் மண்டையை பார்த்தா அவ்வளோ லட்சணத்தை சொல்கிறேன்.
ஆட்டுங்க. உமா ஆ ஆ சோ துளசி, சோ கடவுளே, என்ன செய்வேன்? ஓய் மேடம், காரு நீ எப்போ வந்த? நான் வந்தது கூட உனக்கு தெரியாது அப்படிதானே? என்ன ட்ரீம்ஸா? சம்திங் ராங். ஒன்றும் இல்லடி, நீ வேற. சம்திங் சம்திங் ஏதோ இருக்கு. யாருடி அது? யாருன்னு திடீர்னு கேட்டா என்ன சொல்றது? அப்படி யாரும் இல்லை, இருந்தா சொல்ல மாட்டேனா? போய் சொல்லாத. யாரு? ஐயோ காரு, சும்மா விளையாடாத போ. அப்படி யாரும் இருந்தால் தான் சொல்ல முடியும். அப்போ நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையாடி? க்ளோஸ் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அப்படிலாம் டைலாக் அடிச்சு விட்டியே. இப்போ பாரு என்கிட்ட ஏதோ மறைக்கிற. எடி லூஸு, அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்கிட்ட திட்டு வாங்கிறாத பேரு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு? சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு? சொல்லு. ஓடி. ஏ கீரை, சின்ன பொண்ணு, லட்சுமி, உமா வாங்க போவோம். மரத்தடியில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம். சூப்பரண்டு அந்த பொம்பளை பார்த்தா சத்தம் போடும். அட பாவிகளா, என்ன எல்லாரும் மம்படி சட்டி புட்டியை தூக்கிட்டு போயிட்டாலுவோ? நமக்கு வேற டைம் பாஸ் ஆக மாட்டேங்குதே. ஒரு நாளைக்கு எவன்டா 24 மணி நேரத்தை கண்டுபிடிச்சான்? ஐயோ, என்ன பண்றது ஏது பண்றது என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே. நேரம் போக மாட்டேங்குது. சரி தூங்கியாவது பொழுத கழிப்போன்னு பார்த்தா இந்நேரம் பார்த்து பாலா போன தூக்கம் வேற வரமாட்டேங்குதே. இது சரிப்பட்டு வராது. ஏன் 4 முடி என்ன இங்க இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நம்மள வேலைக்கு தானே வந்திருக்கோம். இவ மட்டும் என்ன அதிசயமா கேக்கா? ஏக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன சின்ன பொண்ணு, டீயும் வடையும் வந்துருச்சோ? ஆமா, டீ வடையிலேயே இருங்க. சூப்பரண்ட் பொம்பளை இருக்காளா, அவளுக்கு ஏதோ கல்யாணம் போயிட்டு இருக்கான். அதனால அவ கல்யாண வீட்டுக்கு போயிட்டா. என்ன அதனால கதையை கேளுங்க. அவ அங்க மூக்க பிடிக்க தின்னுட்டு வெயில் தாரதான் வருவா. அது வரைக்கும் நாம எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு வருவோமா? நல்ல ஐடியா சின்ன பொண்ணு, வா போ. ஏன் அம்புச்சக்கா வாரீங்களா? நான் வரலமா, எனக்கெல்லாம் நடக்க கிடையாது. லட்சுமி அக்கா, என்னையெல்லாம் எங்கேயும் கூப்பிடாதம்மா. சரி வாங்கக்கா, நம்ம 3 பேரும் போயிட்டு வருவோம். உமால இங்க அங்க தாண்டி நிக்க, வா கோயில கூட்டு போவோம். சின்ன பொண்ணு, இதாண்டி வாழை நல்லா பாத்துக்கோ. அப்புறம் எனக்கு வாழை தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு குஷ்டமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது பாத்துக்க. நல்ல காமெடி, சிரிச்சிட்டேன் போதுமா? எனக்கே பாடு அடிக்கீங்களா? கீதாக்கா, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் வாட்ச்மேனு. சின்ன பொண்ணு, அது அப்படி வராது. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர், அப்படிதானே வரும். நீ மாத்தி சொல்லுற. ஷோ, இப்பவே தலை சுத்துது. ஏன் உமா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு சொன்னேன், இது நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஆமா நடடி. ஏன் 4 முடி இதுல வாழைப்பழம் எங்கேயும் தொங்குதான்னு பாருங்க, பறிச்சு சாப்பிடுவோம். இப்பதாண்டி இதுல பூ வச்சிருக்கு, இவளுக்கு உடனே வாழைப்பழம் வந்துரும். ஏ கீதா, உமா, நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு தெரியுதா? கிரேப்ஸ் தோட்டம் சின்ன பொண்ணு. இட்டி அங்க பாரு, எவ்வளவு கிரேப்ஸ், திராட்சையா தொங்குது. ஐயோ ஆமா, 4 முடி நல்ல கொத்து கொத்தா தொங்குது. ஓடி வா சின்ன பொண்ணு, இன்னைக்கு நல்ல சாப்பிட்டு அள்ளிட்டு போயிடணும். இன்னைக்கு கிரேப்ஸ் ஃபுல்லா மேஞ்சிட்டு போயிடணும்க்கா. சின்ன பொண்ணு இருக்கிறதுலே நீ தான் நல்ல பழத்தையா இருக்க. நல்லா பறிச்சு பறிச்சு போட்டுட்டி, நாங்க கேட்ச் பிடிச்சு வைக்கோம். ஏக்கோ, இவ்ளோ பழத்தை நான் பார்த்ததே இல்ல. ஆமா சின்ன பொண்ணு, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாரு. ஐயோ, இந்நேரம் பார்த்து ஒரு கவர் கூட கொண்டு வரலையே. அம்மா, ஓ ஷாலதா, எல்லா கிரேப்ஸையும் அதுல அள்ளி போட்டு கொண்டு போயிருவோம். ஆமா உமா, உன் ஷாலை கொடு, எல்லாத்தையும் அதுல அள்ளி போட்டு நம்ம வீட்டுல போய் பங்கு வச்சுக்கலாம். ஆட்டுங்க. எட்டி சின்ன பொண்ணு பார்த்துட்டே நிக்காத, ஆள் வரதுக்குள்ளே பறிச்சு போடு. இன்னைக்கு வேட்டதான். 4 முடி இழுவ, ஆள் யாரும் வந்தா என்னை விட்டுட்டு ஓடிடாதீங்க டி. அது எப்படி சின்ன பொண்ணு, உனைய மாட்டி விட்டு நாங்க போவோம். ஒரு ஈ கக்கா இல்ல, நீ தைரியமா போய் பறி. 8 தாட்டி. ஆ கிறுக்கி மேல நின்னு உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கா. எல்லாத்தையும் பறிச்சு போட்டாதானே நாங்க கேட்ச் பிடிக்க முடியும். கீதாக்கா போடுறேன், வாங்கிக்கோங்க. கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது திராட்சை பழம். ஆமா திராட்சை பழம். ஐயோ, திராட்சை பழம். ஏம்மா, போதும் போதும்னு சாப்பிட்டாச்சு. ஆமாக்கா, எனக்கு போதும். இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது, கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன். சின்ன பொண்ணு, இப்ப இவ்வளவு எப்படி எடுத்துட்டு போவ? அதான் உமா சால் இருக்கல 4 முடி, அதுல போட்டு மூட்டை கட்டிடுவோம். ஆமாக்கா,
ஷாலில் போட்டு எடுத்துட்டு போவோம். அப்புறம் வீட்டில் போய் ஆளு கொஞ்சமா பிரிச்சுக்கலாம். பழம் சுத்தமா புளிப்பில்லை பத்தியா, நல்ல இனிப்பு. கடையில வாங்குற பழம்லாம் வாயில வைக்க முடியாது, புளிச்சு கிடக்கும். இது ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல உமா, அதனால நல்லா இனிச்சு கிடக்குமா இருக்கும். ஏன்டி ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி முடிக்க? ஏக்கா ஏமா அங்க பாருங்க. சி சி சின்ன பொண்ணு, அங்க என்ன நடக்கு? போச்சு போச்சு எல்லாம் போச்சு. எனக்கு தொண்டையெல்லாம் கட்டுது. அம்மா மயக்கமா வருது.